ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ். இது ஜனவரி மந்த் ஹெட்டிங் போட்டுருக்காங்களா? ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு டாபிக், இப்போ ஒரு சில டாபிக் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எல்லாமே, இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்சுவலாக வந்து எல்லா யூனிட்டையும் பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் இஷ்யூஸோடைய பேசிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வந்து பாலிட்டியோட பேசிக், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக ரொம்ப வேணாம், பாலிட்டியோட பேசிக் நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்போம். கவர்னர்னா யாரு, பிரசிடென்ட் யாரு, ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட பேசிக். சயின்ஸோட பேசிக் தான் நமக்கு தெரியும், டெக்னாலஜியோட பேசிக் நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து நம்ம ஐஎஸ்ஆர்ஓட என்ன சேட்டலைட் லான்ச் பண்றாங்கிறத படிச்சிருப்போம். ஆனா இங்க கொஞ்சம் டெக்னிக்கலா படிக்கணும். ஓகே, எனிபடி யாராவது பிசிக்ஸ் இருக்கீங்களா? பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ் இருக்கீங்க. இன்ஜினியரிங் தான் நிறைய பேர் இன்ஜினியரிங் இருப்பீங்க. இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், பிடெக், ஐடி. ஓகே, ஏதாவது அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா இருந்தா மேபி நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சேட்டலைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக், அதோட ஸ்பீடு, மார்க் நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பர்ஸ், இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் அதை நம்ம ஞாபகம் வச்சுதான் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுல நான் எல்லா டாபிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீச் பண்ண போறது கிடையாது. ஒரு சில டாபிக் நீங்க புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2வது டாபிக் எடுங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல 2வது டாபிக் போடுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்குது ஒமேக்ரான் இருக்கு நினைக்கிறேன். ஹெட்டிங் ஒமேக்ரான் இருக்குதா? ஒமேக்ரான் அண்ட் டெல் ஒமேக்ரான் இருக்குது. இந்த ஒமேக்ரான், டெல் ஒமேக்ரான் இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். அதோட டெஃபினிஷன், அதோட சிம்டம்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, இதை கண்டிப்பா டிசீஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சயின்ஸ்ல. குரூப் 1 உடைய சிலபஸ் பார்த்திருக்கீங்களா? குரூப் 1 உடைய மெயின் சிலபஸும் குரூப் 2 உடைய மெயின் சிலபஸும் என்ன டிஃபரன்ஸ்? டெக்னாலஜி, எஸ் எஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? டெக்னாலஜி ஓரியன்டட் பயாலஜி மட்டும்தான் குரூப் 1 மெயின்ஸ்ல வரப்போகுது. ஆனா குரூப் 2 மெயின்ஸ்ல கொஞ்சம் சயின்டிபிக்கா, ஓகே, பியூர் சயின்ஸ் கேட்கிற மாதிரியே கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதுல ஃபோர்ஸ்னு ஒரு வார்த்தை கூட இருக்கும் ஓப்பனா. நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா ஸ்கூல் புக்ல என்ன விஷயம் இருக்குதோ அதை கூட கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம குரூப் 1க்கு டெக்னாலஜி ரிலேட்டடா மட்டும்தான் படிக்கணும். ஆனா குரூப் 2க்கு பியூர் சயின்ஸ் கான்செப்ட் படிச்சுதான் ஆகணும். அப்போ இந்த மாதிரி இதுல வந்து டிசீஸ்ல ஆல்ரெடி கேட்ட டிசீஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மலேரியா கேட்டிருக்காங்க, எய்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரீசன்ட் 2ல நம்ம கோவிட் இருக்குது. கோவிட்லயே நிறைய வேரியன்ட் வந்திருக்குல்ல, ஒமேக்ரான், டெல் ஒமேக்ரான், டெல்டா, ஏகப்பட்டது இருக்குல்ல. இந்த வெரைட்டி, அதோட டெஃபினிஷன், அதோட சிம்டம்ஸ், அது மட்டும் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதே இல்லை, நீங்க ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? மீதி ஒரு சில விஷயங்கள் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், முக்கியமானது மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன ஹெட்டிங்? மீடியேஷன் பில். ஓகே, மீடியேஷன் பில் 2021. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க படிக்க வேண்டியது எல்லாம் பார்லிமெண்ட் கொண்டு வந்த பில் அண்ட் ஆக்ட்ஸ் தான் படிக்கணும் சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்குதா? அதுக்கு ஒரு வெப்சைட் சொன்னேன். என்ன வெப்சைட்? பிஆர்எஸ். ஓகே, பிஆர்எஸ் வெப்சைட் நான் பார்க்க சொன்னேன். ஓகே, எல்லாருக்குமே தெரியும் பில்லுக்கும் ஆக்டுக்கும் வித்தியாசம் தெரியும். பில்லு யார் சைன் பண்ண போறதா அது ஆக்டா மாறப்போகுது, பிரசிடென்ட் சைன் பண்ண போறதா அது ஆக்டா மாறப்போகுது. அப்போ ஒரு சில பில்லு இன்னமும் பார்லிமெண்ட்ல பெண்டிங்காவே இருக்கும். ஆனா அது ஒரு நல்ல பில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஃபேமஸான ஒரு கான்ஸ்டிடியூஷன் பில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா பெண்டிங்லே இருக்கு. 4-5 வருஷம் இல்ல, மன்மோகன் சிங் பீரியட்ல இருந்து பெண்டிங் இருக்கு. என்ன பில்? எஸ், பெண்களுக்கான பார்லிமெண்ட்லயும் ஸ்டேட் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இன்னமும் பெண்டிங்கா இருக்கு. நல்ல ஒரு பில் தான், ஆனா இன்னும் அதுக்குரிய ஆதரவு எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி நல்ல பில்ஸ் இன்னமும் பெண்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி பில்லை மட்டும் நல்லா படிச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மீடியேஷன் பில்லும். அதே மாதிரி ஆக்ட் ரீசெண்டா கொண்டு வந்த நிறைய பேசும் பொருளான ஒரு பார்லிமெண்ட் ஒரு செஷன் நடக்குது, கண்டிப்பா ஒரு 10 ஆக்டாவது பாஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட என்ன செஷன் போயிட்டு இருக்குது? இப்போ என்ன செஷன் போயிட்டு இருக்குது பார்லிமெண்ட்ல? மான்சூன் செஷன், பருவகால கூட்டத்தொடர் போயிட்டு இருக்குது. அப்ப பருவகால கூட்டத்தொடர்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 நமக்கு ஏதாவது ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. எல்லா ஆக்ட் நம்ம படிக்க வேணும், பெரிய பேசும் பொருளா இருக்கும். நமக்கு சிலபஸோட ஒத்தி இருக்கக்கூடிய ஆக்ட், ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட மட்டும் கம்பல்சரி படிங்க. இந்த பில் வந்து 2020ல ரொம்ப பேசும் பொருளானது. ஏன் அப்படின்னா கோவிட் டைம்ல எல்லாருமே கோர்ட்டை போய் அணுக முடியல. ஓகேங்களா? கோவிட் டைம் எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம். ஏதாவது சின்ன விஷயத்துக்கு நம்ம எங்க போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் கூட போக முடியாம இருந்தோம். கோர்ட்டுக்கு அப்ப கண்டிப்பா போக முடியாது. அப்ப கோர்ட்டுக்கு போக முடியாத டைம்ல இந்த மாதிரி மீடியேஷன் ஒண்ணு தமிழ்ல கொடுத்திருப்பாங்க, மத்தியஸ்தம் சொல்லுவாங்க. சமாதானப்படுத்தி பேச வைப்பாங்கல்ல. இப்ப நான் 2 பேர் சண்டை போட்டிருக்காங்கன்னா அந்த 2 பேருக்கும் சமாதானமா பேச வைக்க போறோம். இந்த லேண்ட் இஷ்யூ இருக்குது, அது சிவில் கேஸா இருக்கலாம், அதாவது கமர்ஷியல் கேஸா இருக்கலாம். கிரிமினல் கேஸுக்கு மீடியேஷன் கிடையாது. அதனால ஒருத்தர் குத்தி கொலை பண்ணிட்டு வந்து சமாதானம் பேசிங்கன்னா சொல்லுங்க. மீடியேஷன் இஸ் a voluntary binding process in which an impartial and neutral mediator facilitates
mediator facilities disputing parties in reaching a settlement நான் ரிப்பீட் பண்றேன், தமிழ் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் ரிப்பீட் பண்றேன். மத்தியஸ்தம் என்பது தமிழ் எழுதிக்கோங்க. மத்தியஸ்தம் என்றால் என்ன, அதுதான் வந்து ஹெட்டிங். மத்தியஸ்தம் என்பது ஒரு தன்னார்வ பிணைப்பு செயல்முறையாகும். மத்தியஸ்தம் என்பது ஒரு தன்னார்வ பிணைப்பு செயல்முறையாகும். இதில் ஒரு பாரபட்சமற்ற நடுநிலையான மத்தியஸ்தர் ஒரு தீர்வை அடைவதில் சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார். அவ்வளவுதான். சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார். ஓகே, சிம்பிளா மீடியேஷன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் சமாதானம் பேச வைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ யாரோ ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க, யாரோ ஒருத்தர் போய் நம்ம ஊர்ல நாட்டாமைங்கிற ஒரு பழக்கம் இருக்கும், ஊர் தலைவர் ஒரு பழக்கம் இருக்கும், அவங்க வீட்டுல போய் தான் பஞ்சாயத்து பண்றது இந்த மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் ரிப்பீட் பண்ணணுமா இந்த ஸ்டேட்மெண்ட் வேணாம்ல? ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து யாராவது ஒருத்தர் போயிட்டு வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா சமாதானம் பேச வைக்க முடியாது. சமாதானம் பேசுவதற்குன்னு கோர்ட்டின் செர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் இந்தியாவில்? ஏன் இந்த மாதிரி நீங்களா யோசிச்சு சொல்லுங்க. நோட்ஸ் எதுவுமே பார்க்கணும், நீங்களா யோசிச்சு சொல்லுங்க. ஏன் மீடியேஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்? கோர்ட் தான் இருக்குது. எஸ், கோர்ட் நிறைய கேசஸ் பெண்டிங்கா இருக்குது. தென் இது ஒரு ரீசன். வேற செலவு அதிகம், இதுதான் மெயின் ரீசன். ஓகே, செலவு அதிகம், காஸ்ட் கன்சியூமிங். ஓகே, நெக்ஸ்ட் வேற ரீசன் டக்குன்னு சொல்லுங்க. டைம் கன்சியூமிங். ஓகே, வேற டைம் கன்சியூமிங், காஸ்ட் கன்சியூமிங், பெண்டிங் கேசஸ், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். ஓகே, சூப்பர். வேற எழுதலாம். வேற அதாவது நமக்கு அது ரிலேட்டட் இல்லாத பாயிண்டா நம்ம நினைக்கலாம், ஆனா அந்த பாயிண்ட் நீங்க எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இல்லிட்ரசி. நம்ம படிக்க தெரியாதவங்க அங்க போயிட்டு கோர்ட்ல போய் அதை பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப அது இல்லிட்ரசி சொல்லுங்க. ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கோர்ட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நம்ம ஆர்டிகல் 40A ஒரு ஆர்டிகல் இருக்கு, தெரியுமா? என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 40A டிபிஎஸ்பில. ஐ திங்க் 40A தான் நினைக்கிறேன். டிபிஎஸ்பில ஒரு ஆர்டிகல், அதாவது பிலோ பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய SC ST OBC மதத்துக்கும் வந்து ஃப்ரீயா லீகல் எய்டே கொடுக்கணும், தெரியுமா? அது 40A தானே? 39A, சாரி 39A. ஃப்ரீ லீகல் எய்ட் ஒரு பாயிண்ட் இருக்குதா? நல்சா, எஸ். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் இன்னமும் ஆனா ஃப்ரீ லீகல் எய்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆனா திறம்பட செயல்படுதா? கிடையாது. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி கோர்ட் சிஸ்டத்துல ஏகப்பட்ட குறைபாடு இருக்கிறதுனால எது தேவைப்படுது? இந்த மீடியேஷன் ஒரு பாயிண்ட் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? இதுதான் வந்து மீடியேஷனோட இம்பார்ட்டன்ஸ். மீடியேட்டர். அடுத்து மீடியேட்டர்னு ஒரு நபர் இருக்கும், அதாவது யாரு சமாதானம் பேசிக்கிறாரோ அவர் தான் மீடியேட்டர். இங்க கோர்ட் வந்து ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. யாரோ ஒருத்தர் சமாதான மத்தியஸ்தம் பேசி வைக்கிறாரோ அவருக்கு சர்டன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவர் சர்டன் ட்ரைனிங் எடுத்திருக்கணும். அவர் மட்டும் தான் சமாதானம் பேசணும், ஊர்ல இருக்க எல்லாருமே சமாதானம் பேசிக்க கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் அடுத்து மீடியேட்டர், அதுக்குரிய பாயிண்ட் எழுதிக்கோங்க. மீடியேட்டர், ஹூ இஸ் மீடியேட்டர் அப்படின்னு ஹெட்டிங் என்ன போட்டுக்கோங்க. மீடியேட்டர் டெஃபினிஷன், மத்தியஸ்தம் செய்பவர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. Any person who undergoes the required 40 hours 40. Any person who undergoes the required 40 hours training stipulated by the mediation and conciliation 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 project committee. training ஒரு கமிட்டிக்கு பேரு conciliation project committee of the Supreme Court can be a mediator of the Supreme Court, can be a
மீடியேட்டர். அவர் தான் மீடியேட்டரா இருக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், அதுக்கு ஒரு இங்கிலீஷ் தமிழ் எழுதிக்கோங்க. உச்ச நீதிமன்றத்தின் மத்தியஸ்தம் செய்பவர், அதுக்கு கீழே எழுதிக்கோங்க. உச்ச நீதிமன்றத்தின் மத்தியஸ்தம் மற்றும் சமரச திட்டக்குழுவால், கான்சிலேஷன் சமரசம்ங்கிற வார்த்தை, ஓகே, வேணா தமிழ் எழுதிக்கோங்க. கன்சிலேஷன் சமரசம்ங்கிறது தமிழ் மீனிங். மத்தியஸ்தம் மற்றும் சமரச திட்ட குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட தேவையான 40 மணி நேர பயிற்சியை சமரச திட்டக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட தேவையான 40 மணி நேர பயிற்சியை பெறும் எவரும் மத்தியஸ்தராக இருக்க முடியும். அந்த ட்ரைனிங்கை பெறக்கூடிய எந்த ஒரு நபரும் மத்தியஸ்தராக இருக்க முடியும். இங்கிலீஷ்ல மத்தியஸ்தர், மீடியேட்டர் கீழே அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்டா, he also needs to have at least 10 mediation result. At least 10 mediations resulting in a settlement and at least 20 mediations in all to be eligible to be accredited accredited as a qualified mediator. அவர் ஒரு சமரசத்திற்கு, நெக்ஸ்ட் தமிழே அடுத்த பாயிண்ட், அவர் ஒரு சமரசத்திற்கு குறைந்தபட்சம், ஃபாஸ்டா எழுதிக்கோங்க, அவர் ஒரு சமரசத்திற்கு குறைந்தபட்சம் 10 மத்தியஸ்தங்கள் இருக்க வேண்டும் மற்றும் 10 மத்தியஸ்தங்கள் இருக்க வேண்டும் மற்றும் ஒரு தகுதியான மத்தியஸ்தராக அங்கீகாரம் பெற, இதுக்கும் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அங்கீகாரம் பெற குறைந்தபட்சம் 20 மத்தியஸ்தங்கள் செய்து முடித்திருக்க வேண்டும். டெஃபினிஷன் ஓகே தானே? புரியுதா ரெண்டுக்கும்? இதெல்லாம் எழுதும்போது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இதுல அந்த பில்லோட டீடைல்ஸ் இருக்கும். ஓகே, பில் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்தியாவில ஜெனரலா இந்த பில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நடைமுறை இருக்குது. அதுதான் அவர் சொன்னது. பாத்தீங்கன்னா அந்த நல்சான ஒரு ஆக்ட் இருக்கும், பாத்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்சாங்கிற ஆக்ட், NALSA அப்படிங்கிற ஆக்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ADR, எஸ் தான் எழுதிருக்கோம், ADR அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. A ஃபார், R ஃபார் ஒரு, D ஃபார் ஒரு வேர்டு, R ஃபார் ஒரு வேர்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ADR ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ADR in India, the Legal Service Authorities Act, அதான் NALSA, the National Legal Service Authorities Act, the National Legal Service Authority Act passed in, தமிழ்ல NALSA அப்படி போடுவாங்க, NALSA சட்டம். NALSA Act passed in the year of, என்ன இயர் தெரியுமா? NALSA Act 1987. Yes, super. NALSA Act was passed in 1987 to encourage, தமிழ்ல சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, to encourage out of court settlement and new arbitration, அதான் ஏ குறிவாட்,
ஆர் ஸ்பெல் வேணா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன், ஆர்பிட்ரேஷன் அண்ட் சமரசங்கிற வார்த்தை, கான்சிலேஷன் ஆக்ட் enacted 1996. ஓகே, தமிழ்ல நல்சா சட்டம் 1987 கொண்டு வரப்பட்டது. இச்சட்டம் நீதிமன்றங்களுக்கு வெளியே ஆன, இச்சட்டம் நீதிமன்றங்களுக்கு வெளியே ஆன, நீதிமன்றங்களை விட்டு வெளியே, நீதிமன்றங்களுக்கு வெளியே ஆன சமரசங்களை ஊக்குவிக்கிறது. மற்றும் அடுத்து இன்னொரு சட்டம், மற்றும் புதிய நடுவர் மன்ற, புதிய நடுவர் மன்ற சமரச சட்டம், புதிய நடுவர் மன்ற, ஆர்பிட்ரேஷனா நடுவர் மன்ற சமரச சட்டம் 1996 ஆண்டு, 1996 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. புரியுதா? 1996 நல்சாவுக்கு தமிழ் சொல்லுது. ஓகே, தேசிய சம்திங் வரும், நான் பார்த்து சொல்றேன். நல்சான எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். ஓகே, இந்த ஏடிஆர்னா ஃபுல் ஃபார்ம் மட்டும் எழுதிக்கோங்க. ஏடிஆர், எஸ் ஏடிஆர். ஆர்பிட்ரேட்டர், அது ஆர்பிட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஏடிஆர் ஃபுல் ஃபார்ம் ஆர்பிட்ரேஷன். ஆர்பிட்ரேஷன் தமிழ் என்ன சொன்ன? நடுவர் மன்ற, நடுவர் மன்ற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டி ஃபார் போடாதீங்க, நடுவர் மன்ற. அதுக்கப்புறம் கான்சிலேஷன், கமா போட்டு எழுதிக்கோங்க. ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. நடுவர் மன்ற, அப்புறம் பாத்தீங்கன்னா கான்சிலேஷனா சமரசம், கான்சிலேஷன், லாஸ்டா மீடியேஷன். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் மாதிரி. தமிழ நடுவர் மன்ற, அப்புறம் பாத்தீங்கன்னா கன்சிலேஷனா சமரசம், மீடியேஷனா மத்தியஸ்தம். ஓகே, ஏடிஆர் ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்டாங்கன்னா அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஏடிஆர் உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். பிரச்சனைகளுக்கு மாற்று தீர்வு, அதுதான் அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். பிரச்சனைகளுக்கு மாற்று தீர்வு. ஓகே, ஏடிஆர் மாதிரி வேற என்ன? நல்சா ஒரு பாயிண்ட். அப்புறம் நீங்க வந்து ஏடிஆர் குள்ளேயே ஆர்டிகல் 39A மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஓன் பாயிண்ட் எழுதிக்கோங்க. நான் ஜஸ்ட் அந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன், நோட் பாயிண்ட் மட்டும். ஆர்டிகல் 39A மென்ஷன் பண்ணலாம், நல்சா மென்ஷன் பண்ணலாம். வேற நீங்க படிச்ச டாபிக் தான் கேட்கிறேன். பார்ட்டியில நான் இன்னொரு கேட்கிற கேள்வி வந்து படிச்சிருப்பீங்க, இன்னொரு பாயிண்ட் வந்து படிச்சிருப்பீங்க. அது வந்து பீப்புள்ஸ்க்கு ஃபேவரா ஒரு கோர்ட் கிரியேட் பண்ணாங்க. பீப்புள்ஸ்க்கு ஃபேவரா ரீசெண்டாக தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா 2013 அது கொண்டு வந்து அது மிகப்பெரிய இஷ்யூ. ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த சட்டமே கொண்டு வந்தாங்க. எஸ், லோக் அதாலத், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத். அந்த பாயிண்ட் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? லோக் ஆயுக்தாக்கு இன்னொரு பேர் இருக்கு, தெரியுமா? தெரியாதா? பீப்புள்ஸ் கோர்ட். எஸ், பீப்புள்ஸ் கோர்ட் அல்லது லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், அதுவும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை நீங்க வந்து உங்களோட பாயிண்ட் வந்து என்ரீச் பண்ணு, கண்டென்ட் வந்து என்ரீச்மெண்ட் பண்ணுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து சிவில் கேசஸ் அப்புறம் கமர்ஷியல் ரிலேட்டடா ஏதாவது கேஸ், இந்த ரெண்டு கேசஸ்க்கு மட்டும் தான் மீடியேஷன் இருக்கும். இப்போ மீடியேஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த 3 வார்த்தை முக்கியம். ஓகே, நான் என்னன்னு சொல்றேன். அது ஒரு இமேஜ் மாதிரி கூட நீங்க போடலாம். ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு இது ஒரு வார்த்தை, இது ஒரு வார்த்தை, நீங்க டயக்ராம் வரையும் போது போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியேஷன் தான் மத்தியஸ்தம்ங்கிற வார்த்தை சொல்லுது. ஃபர்ஸ்ட் நீங்க நோட்ஸ் தான் கையில வச்சுக்கோங்க. இதையும் கையில வச்சுக்கோங்க, நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மீடியேஷனுக்கு டெஃபினிஷன் இதுல இல்ல, நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன், அதை மட்டும் எழுதிக்கோங்க. இது இருக்கிறத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இல்லாத விஷயங்களை நான் டெஃபினிஷன், ஒரு சில டேட்டாஸ் மட்டும் நான் நோட்ஸா கொடுத்துருவேன். மீடியேஷனோட டெஃபினிஷன். மீடியேஷன் இஸ் தமிழா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. மீடியேஷன் இஸ் வாலண்டரி. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதிட்டு
ஓகே, இப்போ ஏடிஆர் உடைய அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஏடிஆர் என்ன தெரிஞ்சுச்சா? ஏடிஆருக்கு டெஃபினிஷன் வேணா ஜஸ்ட் சொல்றேன், வேணா எழுதிக்கோங்க. ஏடிஆர் உடைய டெஃபினிஷன். ADR is a mechanism of ADR is a mechanism of dispute resolution. ADR is a mechanism of dispute resolution that is non-adversarial, and working together. தமிழ் ஏடிஆர் என்பது சர்ச்சையை தீர்க்கும் ஒரு பொறிமுறையாகும். சர்ச்சையை தீர்க்கும் ஒரு பொறிமுறையாகும். இங்கிலீஷ் எதோட விட்ட? and working together cooperatively to reach best resolution for everyone. அதுதான். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு சைடு தான் பாத்தீங்கன்னா சாதகமா தீர்ப்பு வரும். ஆனா இந்த மாதிரி சமரசம், மீடியேஷன் இதெல்லாம் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே சாதகமா வர அளவுக்கு மீடியேஷன் பண்ணிக்கலாம். அதுதான். ஓகேங்களா? தமிழ்ல இது ஏடிஆர் என்பது சர்ச்சையை தீர்க்கும் ஒரு பொறிமுறையாகும். இது நீதிமன்றங்கள் மீதான வழக்கு சுமையை குறைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கோங்க தமிழ்ல. ஏடிஆர்னா இது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ அடுத்த ஹெட்டிங்கா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏடிஆர். ஏடிஆரின் நன்மைகள், பிரச்சனைகளுக்கு மாற்று தீர்வு அதன் நன்மைகள். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏடிஆர் நீங்களே சொல்லிடலாம். எதெல்லாம் எதுக்காகலாம் ஏடிஆர் மெக்கானிசம் வந்ததோ அதெல்லாம் அட்வான்டேஜஸ். எதெல்லாம்? காஸ்ட் எஃபிஷியன்சி, காஸ்ட் கம்மியா இருக்குமா? ஓகே, வேற டைம் கன்சியூம் ஆகாது. இந்த மாதிரி பாயிண்ட் தான் எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் மோர் வயபிள், எக்கனாமிக் அண்ட் எஃபிஷியன்ட். இது மிகச்சிறந்த பொருளாதாரத்திற்கு சிக்கனமாக இருக்கக்கூடியது. இஸ் மோர் வயபிள், எக்கனாமிக் அண்ட் எஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் அடுத்த அட்வான்டேஜஸ் வேற என்ன? இட் ஹெல்பிங் டு மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியலி. இதன் மூலம் ரகசியம் காக்கப்படுகிறது. இது ரகசியமா வச்சுக்க இது வந்து உதவுது. இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எல்லாருக்குமே விஷயம் தெரிய வரும், இது ரகசியமா இருக்க போகுது. ஓகேங்களா? இது ரகசியமாக வைத்திருக்க உதவுகிறது. இட் ஹெல்பிங் டு மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இட் சேவ்ஸ் வேல்யூபிள் டைம். அடுத்த பாயிண்ட், இட் சேவ்ஸ் வேல்யூபிள் டைம் அண்ட் மணி ஆல்சோ. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஓகே, தமிழ்ல இது நேரம் மற்றும் பணத்தையும் சேமிக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. எப்படி கரெக்டா மன அழுத்தம் சொன்னீங்க? ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது இந்த பாயிண்ட் தான் யூனிக்கான பாயிண்ட், கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு அட்வான்டேஜஸ், it is a sustainable outcomes and creative solution. இது ஒரு நிலைத்த நீடித்த வெளிப்பாடு மற்றும் புதிய தீர்வு காணும் முறையாகும். ஓகே, இந்த மீடியேஷன் பில் மட்டும் பாஸ் ஆனதுன்னா இந்தியாவோட கோர்ட்டோட பர்டிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமப்புற கேஸ் எல்லாமே சீக்கிரமா தீர்வாயும் நல்ல நடைமுறையா இருக்கலாம் மேபி. ஓகே, அப்புறம் இந்த மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் இந்த பில்லோட அப்ஜெக்டிவ் தான் மேல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் எப்பவுமே நீங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து டைரக்டா ரைட் அபவுட் த மீடியேஷன் பில் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஓகே, மேபி கேட்கலாம், சிம்பிளா கேட்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா. மேபி அதுல வந்து அந்த பில்லோட இம்பார்ட்டன்ஸ் கேட்கலாம், அந்த பில்லோடைய முக்கியத்துவம் என்ன, அந்த மசோதாவுடைய முக்கியத்துவம் என்ன கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல
அது வந்து இப்போதைக்கு நம்மளுடைய சொசைட்டிக்கு ஏன் தேவைப்படுது? ரெண்டு ஒரே மீனிங் தான். கொஸ்டின் வந்து அவங்க வைக்கிற விதங்கிறது வேற. ஓகேங்களா? அப்போ அப்புறம் அப்படி இல்லைன்னா ஏடிஆர் மெக்கானிசத்தை பத்தி கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். ஓகே, நமக்கு வந்து இது சிலபஸோட யூனிட் 2 ஒத்திருக்கக்கூடிய பாயிண்ட் தான். ஓகே, தனி பாயிண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்க முடியாது, யூனிட் 2 ஒத்திருக்கக்கூடிய பாயிண்ட். ஓகே, அப்ஜெக்டிவ் பார்த்துக்கோங்க. அப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அந்த மத்தியஸ்தத்தை வந்து ஊக்குவிக்கணும், அதுவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, என்கரேஜ் கம்யூனிட்டி மீடியேஷன், மேக் ஆன்லைன் மீடியேஷன். இதுதான் வந்து கோவிட் டைம்ல நிறைய இடங்கள்ல பண்ணது. கிராமப்புறங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், நகரப்புறங்கள்ல அதுவும் டெல்லி, பெங்களூர், சென்னை மாதிரி சிட்டிகள்ல அதிகமா இந்த இது வந்து கோவிட் டைம்ல நடைமுறைப்படுத்தினது. ஓகேங்களா? இப்போ வந்து அதை கோவிட் வந்ததுக்கு அப்புறம், கோவிட் விட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பி கோர்ட்டை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனா இது வந்து ஒரு நல்ல முறை, ஆன்லைன் மூலமாகவும் மீடியேஷன் நடக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பில் கொடுத்திருக்காங்க. அது இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் மட்டும் பாருங்க. லாஸ்ட் பாயிண்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் என்.வி. ரமணா, ஆர் மட்டும் போட்டுக்கோங்க, ரமணான்னு இருக்குது, ரமணா. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட். இதை நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஏடிஆர் மெக்கானிசம் இதெல்லாம் இந்த பில்லை பத்தி கேட்கிறாங்கன்னா இதை நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே எழுதி வந்து ஹைலைட் பண்ணலாம். நேற்று முந்தா நேற்று எழுதின கொஸ்டின்ல கூட யாரோ ஒருத்தவங்க கொட்டேஷன் போட்டு எழுத ஆரம்பிச்சீங்க, அதே மாதிரி இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொட்டேஷன் போட்டு கூட எழுத ஆரம்பிக்கலாம். தாராளம் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு கவர்ச்சியாகவும் ஒரு அட்ராக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட், அடுத்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ஸ், பில் ரெக்யூஸ் பெர்சன் டு ட்ரை டு செட்டில் சிவில் அண்ட் கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ். அதுதான் முக்கியம். ஓகே, தமிழ்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சிவில் மற்றும் கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ். உள்ள தமிழ் இதயமா? உள்ள தமிழ் மெட்டீரியல் இருந்ததா இதயா? சரி, தமிழ் இருக்கா பாரு. தமிழ் தமிழ் ஓகே, சிவில், அதாவது சிவில் வழக்குகளையும் கமர்ஷியல் வணிக வழக்குகளை மட்டும்தான் தீர்ப்பதற்காக இந்த அமைப்பு. ஓகேங்களா? வேற எதுவும் கிடையாது. நீங்க கிரிமினல் கேசஸ் டீல் பண்ண முடியாது, நீங்க பழக்க தோசத்துல சிவில் அண்ட் கிரிமினல் போட்டக்கூடாது. அடுத்து பாருங்க, எதுக்காக இப்போது இது தேவை, இதுதான் டேட்டா. டேட்டாவை லாஸ்ட் எழுதக்கூடாது, இடையில அங்கங்க எழுதணும். பாருங்க, why it is need, அதுதான். கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு கேஸ் வந்து எங்க பெண்டிங்கா இருக்குது, இந்தியாவோட கோர்ட் சிஸ்டத்துல பெண்டிங்கா இருக்கு. ஓகேங்களா? நீங்க இந்த பாயிண்ட் எழுதலாம். அதோட பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே ஒரு நாளைக்கு இந்தியாவில எத்தனை கேஸ் ஃபைல் ஆகுது அந்த பாயிண்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு விஜயகாந்த் சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளவு அதுன்னு சொல்ற மாதிரி அங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு கேசஸ் பெண்டிங் ஆகுது சொல்ற நிறைய பெண்டிங் இருக்கும். தமிழ் இருக்குதா? அதே மாதிரி 2010 இருந்து 2020 வரைக்கும் 10 years number of pending cases increased to 2.8%. ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு % இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டேட்டாவை கம்பல்சரி நீங்க கொடுக்கணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்ட்ஸ் பிஃபோர் திஸ். இந்த மீடியேஷன் ப்ராசஸ் தான் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் நிறைய ஆக்ட் இருக்குது. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கோர்ட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், இது ஒரு அமைப்பு இருக்குது. நெக்ஸ்ட், ஆர்பிட்ரேஷன். நம்ம இப்ப சொன்னோம்ல 1996ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்கல்ல, ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட். தமிழ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் தமிழ் அதே தான், ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996ஆம் ஆண்டு சட்டம். அப்புறம் கம்பெனி ஆக்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து இந்த கம்பெனி ஆக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க லட்சுமிகாந்த் புக் படிச்சதே தெரியும். அதே சீக்வன்ஸ் நிறைய ஆக்ட் நான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து கம்பெனி ஆக்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காகனா, ஒரு 2 கம்பெனிக்குள்ள ஏதாவது ஷேர் சம்பந்தம் பிரச்சனை இருந்ததுன்னா அது அவங்களே பேசி சமாதானம் முடிச்சுக்கலாம். ஓகே, கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. கம்பெனி ஆக்ட், அதாவது நிறுவன சட்டம். அதுக்கப்புறம் வர்த்தக நீதிமன்றங்கள் சட்டம், அதாவது ட்ரேட் டிஸ்பியூட் கோர்ட் ஆக்ட் 2015. லாஸ்டா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. ஓகேங்களா? இது வந்து அமெண்டட் ஆக்ட் தான். ஆல்ரெடி நம்ம கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பழைய ஆக்ட் இருக்குல்ல, அதோட அமெண்டட் ஆக்ட். இது எல்லாமே திருப்பி கன்சியூமர் கோர்ட் தான் இருந்தாலும், கன்சியூமர்ஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உங்களுக்குள்ள மீடியேஷனா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்மளுடைய இந்த பில்லோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர், அதை நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுல வந்து எந்த ஒரு 2 சட்டத்துக்கு மட்டும் இந்த பில்லு பொருந்தாது கீழே தனியா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. தெரியுதா? கடைசியா பாருங்க, தமிழ் மீடியத்துல கடைசி பாயிண்ட், பெற்றோர் மூத்த குடிமக்கள் சட்டம் மற்றும் மகளிர் பாலியல் தொல்லை சட்டம். இந்த 2 சட்டமும் இந்த மீடியேஷனுக்குள்ள வராது. ஓகேங்களா? இது இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு மீடியேஷன் பண்ணலாம்னா வரக்கூடாது. ஓகே, அடுத்து ஒமைக்ரான் அண்ட் டெல் ஒமைக்ரான். ஓகே, ஜஸ்ட் பாத்துக்கோங்க, அதோட டெஃபினிஷன் என்னன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் பாத்துக்கோங்க. டிசீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான் கேட்பாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் டிசீஸ் கேட்கறாங்களா அதையோ வேக்சினை பத்தி கேட்கலாம். பிரிலிம்ஸ்லயும் நமக்கு வேக்சின் பத்தி கொஸ்டின் வந்ததா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின்ஸ்லயும் வேக்சின் பத்தி வரலாம். வேக்சின் பத்தி நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெடி, நான் சயின்ஸ் அண்ட் டெக்ல கூட நான் டிஸ்கஸ் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? வேக்சின் படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல வர டாபிக்கை ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். வேக்சின் வேற வந்து இப்ப ரீசெண்டா அந்த என்ன பாக்ஸ், அந்த மங்கி பாக்ஸ், ஓகே, அது சம்பந்தமான விஷயங்கள். புதுசா ஏதாவது டிசீஸ் வரும்போது அந்த டிசீஸை மட்டும் பாத்துக்கோங்க. புக்ல ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய டிசீஸையும் பாத்துக்கோங்க. ஓகே,
தென் அடுத்து 4வது பாயிண்ட் வந்துருக்கு. டெல் ஒமேக்ரான் அதே தான். டெல் ஒமேக்ரான் பத்தி எழுதிக்கோங்க. ஸ்ப்ரெட்டிங் இன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். காசஸ் பார்த்துக்கோங்க சார், சிம்டம்ஸ் பார்த்துக்கோங்க. டெல்டா ஒமிக்ரான் சேர்ந்து தான் டெல் ஒமிக்ரான் சொல்றாங்க. அடுத்து ஃபாரின் ஃபண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2021 இது சட்டமாக ஆக்கப்பட்டது. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கதையை கேட்டுக்கோ. ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரின் ஃபண்ட்னா என்ன? தமிழ்ல அயல் நாட்டு பணமா, வெளிநாட்டு நிதியுதவி? எஸ், சொல்லுங்க. வாட் இஸ் ஃபாரின் ஃபண்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க? வெளிநாட்டு நிதியுதவினா என்ன? சும்மா சொல்லுங்க, டெஃபினிஷனா சொல்ல வேணாம், ஒரு பேச்சா கூட சொல்லுங்க. ட்ரஸ்ட் மூலமா, அங்க ட்ரஸ்ட் மூலமா இருக்குதா, இங்க ட்ரஸ்ட்ல வாங்குறதா? அங்க இருந்து இங்க ட்ரஸ்டுக்காக வாங்குறது. ஓகே, தென் இது ஒரு பார்ட் ஆஃப் ஃபாரின் ஃபண்ட். ஓகே, வேற அது மட்டும் தானா? எஸ், ஃபாரின் ஃபண்ட். சூப்பர், 500 கோடி கொடுத்து சொன்னாங்க. எஸ், ஃபாரின் ஃபண்ட். வேற ஏதாவது ப்ராஜெக்டுக்காக? ஓகே, எஸ், சூப்பர். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு கடையில சொல்ற விட சிம்பிள் வேர்டு, வெளிநாட்டுல இருந்து எதுக்காக பணம் வந்தாலும் இது ஃபாரின் ஃபண்ட் தான். நீங்க எஃப்டிஐங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி எஃபிஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஃபிஐ, எஃப்ஐஐ இருக்குது. ஓகேவா? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த எல்லா வார்த்தையுமே எதுக்காகனா, வெளிநாட்டுல இருந்து ஒரு நிறுவனமோ, ஒரு ட்ரஸ்டோ, ஒரு என்ஜிஓவோ, ஒரு தனி நபரோ, யாரா இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு அது பணம் வந்தாலே அது பேர் என்னதான்? ஃபாரின் ஃபண்ட் தான். எக்ஸப்ட் அங்க வேலை பார்த்து சம்பளம் அனுப்புறாங்க பாருங்க, அதை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, சம்பளம் அனுப்புறது வந்து அது வேற இதுல வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா அது நிதியுதவியா வரப்போகுது. ஓகே, இதுல இப்போ ஏன் இதை தடுப்பதற்காக நிறைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எஃப்டிஐ இந்தியாவுக்குள்ள வந்தா யாராவது தடுப்பாங்களா? வெளிநாட்டு முதலீடாக இந்தியாவுக்கு வந்தா யாராவது தடுப்பு? கவர்மெண்ட் தடுக்குமா? தடுக்காதா? கண்டிப்பா தடுக்க மாட்டாங்க. அது இப்ப இருக்க கவர்மெண்ட் கண்டிப்பா தடுக்க மாட்டாங்க. மேபி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பிடிக்க போறது கிடையாது. ஓகேங்களா? அப்ப அவங்க வேணா தடுக்கலாம். ஆனா வெளிநாட்டு முதலீடுகளை யாருமே தடுக்கிறது கிடையாது. ஆனா இப்ப ஏன் வந்து ஃபாரின் ஃபண்டை வந்து தடுக்கிறாங்க? ஃபாரின் ஃபண்ட் வேணாம் சொன்னாங்க. அந்த ஃபிளட்டுக்காக கொடுத்த ஃபண்டை ஏன் வேணாம் சொன்னாங்க? ஃபிளட்டுக்காக கொடுத்த ஃபண்டை ஏன் வேணாம் சொன்னாங்க? அது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே அதை கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் கூடங்குளம் இஷ்யூ எத்தனை பேருக்கு தெரியும்? கூடங்குளம் இஷ்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன பிரச்சனை? அப்ப ரீசெண்டா, சரி ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க, நிறைய கேட்க கூடாது. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் கேரளாவுடைய ஃபண்டை வேணாம் சொன்னாங்க? யார் கொடுத்தது? ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரி கொடுத்தது? எதுக்காக கொடுத்தாங்க? ஞாபகம்? எதுக்காக கொடுத்தாங்க? ஃப்ளட்டுக்காக வந்தது. ஓகே, வரலாறு காணாத வெள்ளம் சென்னையில வந்த மாதிரி கேரளாவே வந்தது. ஓகே, அதுக்காக ஒரு கண்ட்ரி கொடுத்தது. எந்த கண்ட்ரி? அமெரிக்காவா? நோ, அமெரிக்கா. அந்த கண்ட்ரியோட ரேட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். ஈஸி நீங்க லிங்க் பண்ணலாம். கேரளாவில இருந்து ஒரு ஊருக்கு மட்டுமே நிறைய, சவுதி அரேபியா சொல்லக்கூடாது, சவுதி அரேபியா வேற, அங்கேயும் போறாங்க. யுஏஇ, துபாய், யுஏஇ தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 500 கோடி கொடுத்தாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க வந்து எக்கனாமிக்ஸ்ல ஸ்டாட்டிக் போர்ஷனை படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க டொமஸ்டிக்குள்ள கடன் வாங்கிக்கலாம். ஆனா வெளிநாட்டுக்கிட்ட இருந்து கடனாகவோ கிராண்ட் மானியமாகவோ வாங்கக்கூடாது. இந்த ரூல் படிச்சிருக்கீங்கன்னா தெரியல. ஓகேங்களா? ஒரு ரூல் இருக்கு. பாலிட்டிலையும் படிச்சிருப்பீங்க, எக்கனாமிக்ஸ்லையும் படிச்சிருக்கணும். பாலிட்டியில லட்சுமிகாந்திலே கொடுத்துருப்பாங்க. அது இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அளவு இருக்குது. வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்கிக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து நிதியுதவியோட வாங்கிக்கலாம். ஆனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாம வெளிநாட்டுல இருந்து நிதியுதவியோ, வெளிநாட்டுல இருந்து கடன் ₹1 கூட வாங்கக்கூடாது. ஓகே, இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டுகள்ல கடைசி ஒரு 10 வருடங்கள்ல வந்து நம்ம வெளிநாட்டுகள்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம், ஆனா நிதியுதவி ஒரு நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறத நிப்பாட்டிட்டோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜப்பான் கிட்ட இருந்து புல்லட் ட்ரெயின் போடுவதற்காக கடன் வாங்கணும், கொஞ்சமா கிராண்ட் வாங்கணும், அது வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆனா வேற ஏதாவது பர்பஸ்க்காக நம்ம வந்து நிதியுதவி வாங்குறத நம்ம நிப்பாட்டிட்டோம். அதனாலதான் இந்த 500 கோடியும் வந்து வேணாம் சொல்லிட்டு நிப்பாட்டும். ஓகே, ஆனா அதுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருந்தது. இங்க வேற கவர்மெண்ட், அங்க வேற கவர்மெண்ட், பாலிடிக்ஸ் இருந்தாலும் ஆனா இதுதான் ரியல் ரீசன். ஓகே, ஏன் கொடுத்தா என்ன ஆகும்? யுஏஇ கொடுத்தா என்ன ஆகும்? அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து கூடங்குளம் இஷ்யூ என்ன, அது சொல்லுங்க. கூடங்குளம் இஷ்யூ என்ன? இது வந்து இந்த இஷ்யூ மழை பெஞ்சது, அதனால கொடுத்தாங்க. கூடங்குளம் பிரச்சனை என்ன? ஃபர்ஸ்ட் கூடங்குளத்துல எதுக்காக பிரச்சனை வந்தது? கூடங்குளம் எங்க இருக்குது? எந்த மாவட்டம்? திருநெல்வேலி மாவட்டம். எஸ். என்ன அங்க என்ன வச்சிருக்காங்க? என்ன கட்டியிருக்காங்க? அணுமின் நிலையம், அட்டாமிக் பவர் பிளான்ட் வச்சிருக்காங்க. அதனால என்ன பிரச்சனை? பெரிய போராட்டம் நடந்ததா? எஸ், ரேடியேஷன்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. அது வெடிச்சா திருநெல்வேலியில இருந்து மதுரை வரைக்கும் காலி ஆயிரும் சொன்னாங்க. எவ்வளவு ரூமர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஏன் அவ்வளவு இது வந்து பையன் அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது? என்ன, யார் அந்த போராட்ட தலைமை? அவர் பெயர் தெரியுமா?
தெரியாது. ஓகேங்களா? அவர் தான் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாலிடிக்ஸே இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய தலைவரா இருந்தாங்க. எப்பவுமே இந்த சமுதாயத்துல ஒரு தலைவர் உருவாகிறது எப்படி உருவாவாங்க தெரியுமா? ஒரு தலைவர்னா எப்படி உருவாவாங்க தெரியுமா? நம்ம தமிழ் பிரச்சனை வரும்போது தலைவர் உருவாங்க. எஸ் கரெக்ட் தான், உண்மைதான் உண்மைதான். ஒரு போராட்டம் வரும்போது தலைவர் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டுல இருந்து ஒரு பெண்மணி தலைவர் ஆனாங்களே, யாரு? எஸ் ஜூலி. அதே மாதிரி ஒரு பிரச்சனை அல்லது போராட்டத்துல இருந்து ஒரு தலைவர் வருவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்குது. கிருஷ்ணசாமி தெரியுமா? கிருஷ்ணசாமி ஒரு அரசியல் கட்சி தலைவர். இப்பதான் ஒரு ஃபேமஸ் இல்லை, ஒரு 10 வருஷம் முன்னாடி ஜெயலலிதா ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட நான் 15 எம்எல்ஏ அவர் கையில மட்டுமே இருந்தா, அவங்க கட்சியில மட்டுமே. கிருஷ்ணசாமி, அப்புறம் தொல் திருமாவளவன் தெரியுங்களா, விடுதலை சிறுத்தை கட்சி. இவங்க எல்லாம் எப்படிதான் ஒரு தலைவரை ஆகுறாங்க அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு எப்படி தலைவரா? ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையை தலைமை தாங்கி போராட்டம் நடக்கும்போது அவர் பின்னாடி பெரிய கூட்டம் வரும்போது தலைமை தாங்கி வழிநடத்தி அது அப்படியே பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆகும். அதே மாதிரி கூடங்குளம் இஷ்யூல உதயகுமார் அப்படிங்கிற ஒரு பெர்சன் தான் அந்த டோட்டல் போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபரா, ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ற நபரா இருந்தாங்க. நிறைய ரூமர்ஸ் கிளம்பினது. ஒரு சில மக்கள் அறியாமையின் காரணமாக போராட்டம் பண்ணாங்க. ஒரு சில மக்கள் அவங்களுடைய லேண்ட் பறிப்போதும் போராட்டம் பண்ணாங்க. ஒரு சில மக்கள் மீனவ மக்கள் அவங்களுடைய பர்சனேஷனுக்காக போராடினாங்க. ஏன் அப்படின்னா அந்த கழிவு நிலத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க? கடலை கொண்டு போய் சேர்க்கிறாங்க, மீன்கள் செத்து போகுது. ஓகே, இது உண்மையான ரீசன். ஆனா அந்த உள்ளூர் மக்கள் அந்த ரேடியேஷன் வந்தா மதுரை வரைக்கும் காலியாகிடும், இந்த மாதிரி பொய் ரீசனுக்காக போராடின நபர்கள் எல்லாமே ஒரு சில நபர்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட நபர்கள் தான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு மிஷினரி கிறிஸ்டியன். ஆக்சுவலா அந்த அட்டாமிக் பவர் பிளான்ட்டுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க? எந்த கண்ட்ரி ஹெல்ப் பண்ணாங்க? ரஷ்யா. ஓகே, ரஷ்யா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால அமெரிக்காவில இருந்து நிறைய நிறுவனங்கள் மூலமா இந்தியாவுக்கு ஃபண்டிங் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுவதற்காக தான் நிறைய போராட்டங்கள் ஊக்குவிக்கப்பட்டது. அதுதான். அப்ப அங்க இருந்து பணம் டைரக்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஏதாவது என்ஜிஓ இருக்கும்ல, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அரசார நிறுவனங்கள், அந்த நிறுவனத்துக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க. அவங்க மூலமா இந்த அளவுக்கு போராட்டத்தை கண்டக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது அதை லேட் பண்ண வச்சாலும் லாபம் தான். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் எப்போ வர வேண்டியது, அது 3-4 வருஷம் லேட் ஆனது இந்த போராட்டத்தினால தான். மேபி இந்த 3-4 வருஷம் லேட் ஆகலன்னா இந்தியா இப்போதைக்கு மேபி அந்த பவர் ஜெனரேஷன் அதிகமா இருந்திருக்கலாம், ஏதாவது ரீசன் இருந்திருக்கும். ஓகே, அப்போ இந்த மாதிரி தடுப்பதற்கு வெளிநாட்டில இருந்து இன்னொரு நாட்டோடைய உள்நாட்டுக்குள்ள அவங்களுடைய ஊடுருவலுக்குள்ள நடக்குது. அதனாலதான் இது இந்த என்ஜிஓ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்டிங் தடை பண்ணுவதற்காக இந்த சட்டங்கள் தான் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ்ல ஒரு சட்டம் தான் படிச்சிருப்பேன், ஃபெரா, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அந்த சட்டம் இதுக்காக ஒரு காலங்களில் கொண்டு வரப்பட்டது. ஆனா அது நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கனால தனியா இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ரீசெண்டா ஏன் இது நியூஸ் ரீசெண்டா வந்ததுன்னா 2021ல ஒரு 3 என்ஜிஓ உடைய பெர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. 3 என்ஜிஓடைய, அதாவது அவங்க ஃபண்டு வாங்க கூட சொன்னாவோட பரவாயில்ல, அவங்க இருக்கிற ஃபண்டு எல்லாத்தையும் மொத்த பெர்மிஷனுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்க செயல்படவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில என்ஜிஓ பாத்தீங்கன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் ஒரு பழக்கம் ஞாபகம் இருக்குதா? ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, கிளைமேட் சேஞ்ச், பருவகால மாற்றம். அந்த வார்த்தைக்காக வச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு சில என்ஜிஓ செயல்படும். ஏதாவது பெரிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது கெட்டினாலே அந்த என்ஜிஓ வந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 வழி சாலை போடுவதனால பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் வெட்டப்படுகிறது, நிறைய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நர்மதா ஆத்துல சர்தார் சரோவர் டேம் கட்டும் போது இதே மாதிரிதான். அதே மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரி எங்கேயாவது பில்ட் பண்ண போறாங்கன்னா அங்க போயிட்டு இங்க நிறைய காடுகள் அடிக்கிறீங்க, இதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் இது ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் பண்ணுவாங்க. இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்குள்ள அவங்க நிறைய இன்டர்ஃபியர் ஆவாங்க. அதனாலேயே இந்த என்ஜிஓ எல்லாம் பேன் பண்றதை விட அந்த லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு காலங்களில் 1976க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் என்ஜிஓ ஆரம்பிப்பதற்கு எந்த ஒரு லைசன்ஸுமே தேவையில்லை. நான் கூட உடனே நினைச்ச உடனே ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிடலாம், எங்க இருந்தாலும் ஃபண்டிங் வாங்கிக்கலாம். அதுதான் 1976 முன்னாடி. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு முதல் ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் நீங்க லைசன்ஸ் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, லைசன்ஸ் மீன் பெர்மிஷன், ஜஸ்ட் உண்மை இல்லை. அப்புறம் தான் போக 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 உங்களுக்கு ஃபண்டிங் எங்க இருந்து வருது காமிக்க சொன்னாங்க. இப்போ ஒரு செர்டைன் லிமிட்டுக்கு மேல அவங்க ஃபண்டிங் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஃபண்டிங் வாங்கி அதை பொதுமக்கள் நலனுக்காக செலவு பண்ணா பரவாயில்ல. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 கோடி ஒரு என்ஜிஓக்கு ஃபண்டிங் வருதுன்னா அதுல 80 கோடியை அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் செலவு சொல்லிட்டு கணக்கு காமிச்சிடுறாங்க. மீதி 20 கோடியை மட்டும் வெளியே செலவு பண்றாங்க. புரியுதா? அப்ப அந்த 80 கோடி மேபி அது வேற ஏதாவது பர்சனல் ரீசனுக்காக போகுது, அல்லது வேற ஏதாவது இன்டர்னல் செக்யூரிட்டியை பாதிக்கிற அளவுக்கு வேற ஏதாவது ரீசன் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இதை தடுப்பதற்காக இந்த வருஷம் இந்த பில்ல என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா மொத்த அமௌண்ட்ல 20% மட்டும் தான் நீங்க என்னவா பயன்படுத்தணும், அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சியூமர்ஸ் நீங்க கன்சம்ஷனா நீங்க பயன்படுத்தணும். மீதி 80% நீ என்னவா செய்யணும், நீங்க வேற எக்ஸ்பெண்டிச்சர் செஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, 4வது டாபிக். Recently union government has put restriction on funding for 10 international non-governmental organization, NGO ன்னு போடுவோம். 10 NGOs working on child rights, working on
child rights, climate change, child rights, climate change, and environmental projects. தமிழ்ல மத்திய அரசு சமீபத்தில் மத்திய அரசு 10 அரசு சாரா நிறுவனங்களில் 10 அரசு சாரா நிறுவனங்களான குழந்தைகள் உரிமை, காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் திட்டங்கள் தொடர்பான என்ஜிஓக்களுக்கு, தொடர்பான அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதியுதவி தடை செய்யப்பட்டுள்ளது. இதுதான் மெயின் ரீசன். ஓகே, இதுல நீங்க வேற ரெஃபர் பண்ண வேண்டிய பாயிண்ட் சைடுல கூட எழுதிக்கோங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 FCRA தமிழ்ல எழுதிக்கோங்க. சைடுல FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ஜிஓக்கு வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்றது, இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், ஃபாரின் ஃபண்டிங், இதை பத்தி பேசக்கூடிய மினிஸ்ட்ரினா எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வரும்? இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாமே எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வரலாம்? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகே, இல்ல ஓகே, ஹோம் மினிஸ்ட்ரி. எப்பவுமே இது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியை பாதிக்கக்கூடிய ஒரு விளைவு, அதனால ஹோம் மினிஸ்ட்ரிக்குள்ள வரும். இந்த லைசன்ஸ் எல்லாமே என்ஜிஓக்கு லைசன்ஸ் பிடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் மினிஸ்ட்ரியும் செய்வாங்க. அமித்ஷா தான் இந்த டைம்ல ஹோம் மினிஸ்டர் தெரியுமில்ல. அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க. நிறைய போல்டான டிசிஷன் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஹோம் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எம்பியா தான் இருந்திருப்பாரு. கட்சிக்குள்ளதான் நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வந்து அந்த சமூகத்திற்கு எதிராக நிறைய விஷயங்கள், இந்தியாவோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா என்ஜிஓக்களையும் ஒரே ஒரு சைன்ல வந்து ஏகப்பட்ட என்ஜிஓக்கு பேன் பண்றாரு. அந்த டைம்ல நிறைய அது பெரிய பிரச்சனையா ஆனது. நிறைய கோர்ட்ல வரைக்கும் கொண்டு போனாங்க, எதுவுமே வந்து சரியாகல. அப்ப நிறைய போராட்டங்களும் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் வெளியே இருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க, ஆனா எதுவுமே பண்ணல. இதுதான் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே, இது ஒரு நல்ல முடிவு தான். ஓகே, இந்த மாதிரி என்ஜிஓக்களுக்கு லைசன்ஸை கேன்சல் பண்றது, ஃபாரின் ஃபண்டிங்கை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுனால என்ன ஒரு விளைவு ஏற்படும்? என்ன விளைவு மட்டும் சொல்லுங்க. என்ன விளைவு? நீங்க ஒரு என்ஜிஓ இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, என்ஜிஓ ட்ரஸ்ட் அந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன விளைவு இருக்கு? இந்த மாதிரி ஃபண்டிங் கேன்சல் பண்றாங்க, உள்நாட்டு வளர்ச்சி பாதிக்கப்படும். சரி, ஓகே, மேபி எழுதலாம். வேற கரெக்டான ஒரு பாயிண்ட். டெவலப்மெண்ட்டே வேற ஏதாவது பாயிண்டோட லிங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூனிட் 3 ஆர் யூனிட் 2 நினைக்கிறேன். என்ஜிஓன்னு ஒரு சிலபஸ் இருக்கு தெரியுமா? சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 நினைக்கிறேன். 3 3 தானே? எஸ் 3ல பார்த்தீங்கன்னா என்ஜிஓன்னு ஒரு சிலபஸே இருக்கு, அரசாங்க நிறுவனங்கள்னு ஒரு சிலபஸே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அரசாங்க நிறுவனங்களுடைய மெயினே என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை முழுவதுமாக நடைமுறைப்படுத்துவதே என்ஜிஓ தான். ஆக்சுவலா கவர்மெண்ட் எங்கேயுமே முழுவதும் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, என்ஜிஓக்கள் தான் நிறைய நடைமுறைப்படுத்துவாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா நீங்க கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிகளுக்கும் விதவைகளுக்கும் 1000 ரூபாய் பென்ஷன் அமௌண்ட் ஒன்று வருதா, அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம இருக்குது. அப்ப என்ன செய்வாங்க, இந்த மாதிரி என்ஜிஓக்கள் அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மேல வந்து வாங்கிட்டு வந்து வாங்கி கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அங்காடி திரைப்படம் பார்த்திருக்கீங்களா? அங்காடி திரைப்படத்துல கடைசி அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் போகும்போது ஒரு என்ஜிஓ அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து அந்த வீக்கல் கொடுக்கும் தெரியுங்களா? இந்த மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு, அப்புறம் இந்தியாவில் எய்ட்ஸ் நோய், அதுக்கப்புறம் டிபி நோய், இந்த 2 நோயால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேரை பாதுகாக்கக்கூடியது நிறைய என்ஜிஓக்கள் தான். அப்போ மொத்தமா இந்த வந்து ஒரு டிப்ரெஸ் கிளாஸ் வரதை விட வந்து ஒரு சோசியலால சமூகத்தால ஒதுக்கப்பட்டவர்களை வந்து பராமரிக்கிறது அரசாங்கம் பராமரிக்கிறது கிடையாது, என்ஜிஓக்கள் தான் பராமரிக்கிறது. அதுல இங்க குறைபாடு ஏற்படும். அதுக்கப்புறம் மெயினா ஃப்ரீடத்துல மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்க எந்த ஆர்டிகளோட லிங்க் பண்ணுவீங்க? இதுதான் நீங்க எழுத வேண்டியது, இதுதான் நீங்க வந்து திங்க் பண்ணக்கூடிய லிங்க். இப்படி திங்க் பண்ணினாலே நீங்க ஆன்சர் நீங்களா எழுதலாம், நடத்த வேண்டிய தேவையே இல்லை. ஒரு ஆர்டிகளோட நீங்க லிங்க் பண்ண போறீங்க.
இப்படி நான் தான் கவர்மெண்ட், நீங்க தான் ஒரு என்ஜிஓ வச்சிருக்கீங்க, அந்த என்ஜிஓவை நான் பேன் பண்ணிட்டேன், ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை நீங்க எந்த ஆர்டிக்கலை வச்சு நீங்க கோர்ட்ல போய் கிளைம் பண்ணுவீங்க? நீங்க எந்த ஆர்டிக்கல் எழுதலாம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல யோசிங்க. ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 என்ன பேசுது? ரைட் டு லைஃப். ரைட் டு லைஃப் இதுல எப்படி திங்க் பண்ணலாம்? ரைட் டு லைஃப் நிறைய ஒரு 40 என்ன வரும், ஓகேவா? அதை நீங்க அதோட திங்க் பண்ணலாம். இன்னொரு இது பர்டிகுலராகவே கொடுத்துருக்காங்க ஒரு அமைப்பு. ஆர்டிகல் 13 வந்து ஆக்சுவலா லாவோட டெஃபினிஷன் நினைக்கிறேன். லாவோட டெஃபினிஷன் கவர்மெண்ட் டெஃபினிஷன் தான் இருக்கும். 12 13 டெஃபினிஷன் தான், அது வராது. இன்னொரு இது கரெக்டா ஒன்று வரும். எஸ் 19ல நிறைய வருமா? ஸ்பீச், அசம்பிளி, அசோசியேஷன் வருதா? இது ஒரு அசோசியேஷனா? சொல்லாமா தாராளமா. இந்த மாதிரி நீங்க வந்து ஆர்டிகல் வந்து கிளைம் பண்ணி நீங்க எழுதணும். இதெல்லாம் எழுதும் போது ஹைலைட், அவ்வளவு, வேற எதுவுமே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க சைடுல. அப்படி எழுதாங்க, நான் ஹெட்டிங் சொல்றேன், ஃபர்ஸ்ட் எழுததான் போறீங்க. இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப், ஹெட்டிங் போட்டுக்கோங்க, இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் என்ஜிஓ. என்ஜிஓ மீது, அதாவது அரசாங்க நிறுவனங்கள் மீது, தமிழை போய் ஷார்ட்டா என்ஜிஓன்னு எழுதிக்கோங்க நோட்ஸ் எழுதும் போது. என்ஜிஓக்களின் மீது அரசு தடை விதித்ததால் விளைவு, அரசு தடை விதித்ததால் விளைவு அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. என்னதான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கரேஜிங் கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அதுதான் ஆர்டிகல் 19. டிஸ்கரேஜிங் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அரசியல் உரிமைகளை மீறும் செயலாக இருக்கிறது. பிராக்கெட்ல சரத்து 19. யாராவது சீக்வன்ஸ் சொல்ல முடியும்? சரத்து 19ல 19A B C D வரைக்கும் இருக்குல்ல, சீக்வன்ஸ் கரெக்டா ப்ரொசீஜர் சொல்ல முடியுமா? இருக்காது? யாருக்கும் தெரியாதா? தெரியாதா? சரி பரவாயில்ல, படிக்கணும், ஓகேங்களா? ஸ்பீச், அசம்பிளி, சாரி அசோசியேஷன், அப்புறம் அசம்பிளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட், அப்புறம் ரிசைட்ஸ், அப்புறம் வந்து ப்ரொஃபஷன். ஓகே, அது 19 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாரி விளைவுகள்ல அரசியல் என்னமா சொன்ன? தமிழ் மீடியம் சொல்லுங்க. அரசியல் உரிமைகளை மீறும் செயலாக. அரசியல் உரிமைகளை கான்ஸ்டிடியூஷனல் ரைட். செகண்ட் பாயிண்ட் இங்கிலீஷ்ல இட் கிரப்ஸ் CURB. இட் கிரப்ஸ் NGOs ஹியூமனிடேரியன் ஒர்க். அதுதான் இந்த மனிதநேய செயல்பாடுகள். அதுதான். அடுத்த பாயிண்ட் இங்கிலீஷ், தமிழ் எழுதிக்கோங்க. இது NGOக்களின் மனிதாபிமான செயல்களை தடை செய்கிறது. மனிதாபிமான உரிமைகளை தடை செய்கிறது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 4 NGO சொல்லுங்க. ஏதாவது ஒரு NGO உங்களுக்கு தெரிஞ்ச NGO ஏதாவது ஒரு NGO தெரிஞ்ச முடியாதா? எல்லாரும் ஜல்லிக்கட்டுல போராட்டம் பண்ணிருப்பீங்கல்ல. எஸ், பீட்டா ஒரு NGO தானே? பீட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீட்டா எதுக்காக? ஜல்லிக்கட்டுக்காக பீட்டா ஆரம்பிப்பட்டதா? மாடுகளுக்கு தான், அனிமல்ஸ், அனிமல்ஸோட ரைட்ஸ்க்காக போராடுறது ஒரு அமைப்பு தான் பீட்டா. அதே மாதிரி வேற ஏதாவது NGO? ப்ளூ கிராஸ் கவர்மெண்ட் அமைப்பு தான். ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதுல நிறைய யூடியூப்லயே நிறைய விளம்பரங்கள் தான் வருமே. நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆடுலேயே யூடியூப்ல வரும். ஆம்னிஸ்டி, AMNASTY. சரி பரவாயில்ல, எழுதிக்கோங்க. லாஸ்ட் அடுத்த பாயிண்ட், ரெப்ரஸிங் ஃப்ரீடம். இது சுதந்திரத்தை அடக்குகிறது. ஆம்னிஸ்டி வந்து ஒரு ஃபேமஸ் NGO, அமெரிக்காவோட NGO. இது இல்லாத நாடுகளே கிடையாது. இது இந்தியாவிலையும் ரஷ்யாவிலும் தான் அதிகமாக செயல்படும். ஏன் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது இந்தியாவோ ரஷ்யாவோ ஏதாவது முடிவெடுத்தாங்கன்னா இந்த NGOக்கள் மூலமா ஏதாவது மிகப்பெரிய செயல்களை செய்வாங்க. அதை அமித்ஷா என்ன பண்ணாருன்னா, இந்த அம்னிஸ்டி இன்டர்நேஷனலோடைய நிறுவனத்தையும் ஒரு ஃபண்டிங்கையும் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து அமெரிக்காவோட அதிபரோ அதாவது அமெரிக்காவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் இங்க வருவாங்க தெரியுமா, மினிஸ்டர்ஸ் தான் இந்தியாவுக்கு வருவாங்க. அப்பெல்லாம் பேசக்கூடிய ஒரு டாபிக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கும்.
அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் விட்டுருங்க, அடுத்து எங்க வந்துருங்க, நம்ம டாபிக் வந்துருங்க. ஓகே, என்ன பில் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பில்லுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி புதுசா ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் ஒய் கரெக்ஷன். கரெக்ஷன் இதுக்காக ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு பாருங்க. Activity sum of NGO which receive foreign funding in the pretext of the doing social service India have become threat to the security of the nation. அந்த லைன் அண்டர்லைன், security of the nation. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒய் கரெக்ஷன் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இந்த பேப்பர் லாஸ்ட் இருக்குல்ல. எஸ், எனவே இதை கட்டுப்படுத்த வெளிநாட்டு உதவி ஒழுங்குமுறை சட்டம் திருத்தப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்காக உள்ளாகி எழுதும் போட்டிருக்குல்ல. நான் கதை சொல்ல, நீங்க இதை படிச்சுக்கோங்க, படிக்கும் போது புரிஞ்சிடும், கஷ்டம் எதுவுமே இருக்காது. பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல், இதுதான் மெயின் ரீசன். அடுத்து பாருங்க, பேக்ரவுண்ட்னு போட்டிருக்கு பாருங்க, பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு. வெஸ்ட் பெங்கால ஃபேமஸான ஒரு என்ஜிஓ இருக்குது, என்னன்னா மதர் தெரசா பேர்ல ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓடைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணாங்க. அதனால அந்த ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர் யார், மம்தா பானர்ஜி. கண்டிப்பா அவங்களுக்கும் பிஜேபிக்கும் நிறைய கிளாஸஸ் இருக்குது. இதை பயன்படுத்தி கொண்டு அவங்க இதை பண்ணாங்க. இவங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டா வாய்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் பாயிண்ட் போட்டிருக்கும். இதன் கணக்குகள் முடக்கப்பட்டதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். அதுதான் ஓகேங்களா, ரைட் பண்ணிக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா எழுத வேண்டியது நீங்க என்னன்னா எழுதணும் அப்படி பார்த்தீங்கன்னா என்ஜிஓக்களை பத்தி எழுதணும். ஓகேங்களா, அதாவது ஒரு டாபிக் அப்படின்னா அந்த டாபிக்கை மட்டுமே கேட்க மாட்டோம். ஓகேங்களா, அந்த டாபிக்கை சுத்தி வேற ஏதாவது பாயிண்ட் வந்தா கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே டாபிக்கை சுத்தி சிலபஸ் சுத்தி கேட்கக்கூடிய ஒரு கேள்வினா ரைட் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி என்ஜிஓ. எழுதிடலாமா? இது டாபிக் ரிலேட் ஆகுதுதான், அதே கொஸ்டின் வரும், எதிர்பார்க்காது. ஓகே, அப்ப நீங்க என்ஜிஓ பத்தி படிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ஜிஓ பத்தி படிக்கணும். என்ஜிஓ இந்தியாவில் எப்படி எப்படி வந்தது, அதோட நன்மைகள் என்ன, அது என்னென்ன நிறைய இன்டர்னல் செக்யூரிட்டி என்னென்ன பாதகங்கள், அதாவது என்னென்ன டேமேஜஸ் வச்சிருக்குது, என்ஜிஓஸ் பத்தி படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கமிட்டி. சிம்பிள் ஒன், அது நீங்களே வாசிக்கலாம், நான் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கமிட்டி, தமிழ்ல மாநில வளர்ச்சி கொள்கை குழு. ஒண்ணுமே இல்லை. எப்படி பிளானிங் கமிஷன் ஒரு அமைப்பு இருக்குதா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்கும். இது அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு பாடியா இருக்கக்கூடியதுதான் இது பாத்தீங்கன்னா ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கமிட்டி. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஒரு பாலிசியை ரெடி பண்றதுக்காக மட்டுமே இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா, அது மட்டும் தான் இவங்களுடைய வேலை. இது உருவாக்குனது சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி, May 25, 1971. அப்புறம் அட்வைசரி பாடியா மட்டும் இருக்குது, ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதோடைய காம்போசிஷன் பாத்துக்கோங்க, யார் வந்து சேர்மன், சீஃப் மினிஸ்டர், அப்புறம் வைஸ் சேர்மன் ஒரு நபர், 1 full time member, 7 part time members. இதோட காம்போசிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி ஸ்டாட்டிக் போர்ஷனா கூட கேட்கலாம். அதோட ஃபங்க்ஷன் டியூட்டிஸ் என்ன பாத்துக்கோங்க. ஒரு ஸ்கீமை ரெடி பண்றது, ஒரு அட்வைசரி பாடியா இருக்கிறாங்க, 5 வருஷம் பிளான், 10 இயர் பிளான் ரெடி பண்றாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரல் ரிஃபார்ம் பில், ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம். என்னதான் பேசியிருந்தோம்? எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் பத்தி சொல்லுங்க, எதெல்லாம் பேசியிருந்தோம்? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஓகேவா, அது பார்த்துருந்தோம். வேற எலக்ட்ரல் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ்ல ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடி லிங்கிங் அதை பத்தி அந்த பில்லும் பேசுது. ஓகே, வேற அதையும் தாண்டி அது ஆதார் கார்டு தானே. எலெக்ஷன் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் ஏதாவது லிங்க் ஆகுது, அதோட எலெக்ஷனோட ரிஃபார்ம்ஸ் லிங்க் ஆகுது. அதுல தெரியல, என்ன சொல்றாங்க தெரியல. சரி, வேற 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 ஏதாவது நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு டாபிக் கூட சொல்லியிருக்கேன். கோவிட் டைம்னால ஒரு சில பேருக்கு ஓட்டு போட முடியாதனால நிறைய சலுகைகள் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ராணுவ தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? மெட்டீரியல் இருக்கா உட்காந்து பாருங்க. தமிழ் இருக்குதான் பாருங்க, ரெடி தான். வேற என்ன ரிஃபார்ம் சொல்லியிருந்தேன்? ப்ராக்சி ஓட்டிங் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? வெளிநாடு வாழ் இந்தியர்கள், வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய இந்தியர்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து என்ன சொல்ற ஓட்டு போட முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன செய்யலாம்? எஸ், ஒய்ஃப், அதாவது அவங்க யார சொல்றாங்களோ அவங்க ஓட்டு போடலாமா? இந்த நடைமுறை யாருக்கு இருந்தது? இந்த நடைமுறை இதுக்கு முன்னாடி யாருக்கு இருந்தது? எஸ், ராணுவ வீரர், ஆர்மி மெம்பர்ஸ் தான் இருந்ததுதான்.
ஆர்மி மெம்பர்ஸ் 6 மாசம் 8 மாசம் அங்க போய் இருந்துருவாங்க. எலெக்ஷன் இருக்கிற டைமுக்காக மட்டும் வர முடியாதுல்ல. அப்ப என்ன செய்யலாம், அவங்களுக்கு பதிலா இவங்க யாராவது ஓட்டு போடலாம். அவங்களோட ஒய்ஃப், பேரண்ட்ஸ், சில்ட்ரன் யாருனாலும் ஓட்டு போடலாம். ஓகேங்களா, இதுதான் இங்க நடைமுறை. அப்போ இதே மாதிரி எலெக்ஷன்ல என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்ததுங்கிறதுக்காக ஒரு தனியா ஒரு பில்லு. ஆனா இது மத்த ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுற, ஜஸ்ட் ஆதார் கார்டையும் எதையும் ஓட்டர் ஐடியும் லிங்கேஜ் பண்ணுவதற்காக ஒரு பில்லு தான். ஏன் அதை வந்து பில்லா கொண்டு வரணும்? சும்மா ஒரு சைன் போட்டு கொண்டு வரலாம்ல. ஏன் ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ணதுக்கு ஏன் பில்ல தான் கொண்டு வரணும்? அவ்வளவு முக்கியமான விஷயமா? தமிழ் இல்லையா? போலி வாக்காளர்கள் கண்டுபிடிக்க வேற அப்படி கொடுத்துருங்க. போலி வாக்காளர்கள் வேற 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 எதுக்காக லிங்க் பண்ணணும்? இன்னொன்னு சொன்னீங்க, கரெக்டா தான் சொல்லுங்க. மல்டிபிள் ஓட்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில பேருக்கு இங்கேயும் ஓட்டு இருக்கும், ஒரு சில பேருக்கு அவங்க சொந்த ஊர்ல ஓட்டு இருக்கும். அதுவும் பெண்களுக்கு அதிகமா அவங்க பிறந்த ஊர்லயே ஓட்டு இருக்கும். எங்க கல்யாணம் பண்ணி இருக்காங்களோ அவங்க அங்கேயே ஒரு ஓட்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க. நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா, அப்ப இதே மாதிரி இது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் அதிகமா இன்டர்ஃபியர் ஆகும். அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் இந்த மாதிரி எலெக்ஷன் அதிகமா இன்டர்ஃபியர் ஆகும். அதனால இது எல்லா முறைகேடுகளையும் தவிர்ப்பதற்காக ஸ்டாண்டர்டா நல்ல எலெக்ஷன் தான் இந்த ரெண்டையும் லிங்கேஜ் பண்றது. அதை பத்தி பேசக்கூடிய ஒரு பில் தான். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கணும். நான் என்னென்ன எது சொல்லிடுறேன். ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடி லிங்க் பண்றதுல அதோட நன்மை அட்வான்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஜெண்டர் நியூட்ரல் அந்த வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா January 1 as the qualifying date first. அதாவது 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கிறது தான் ஓட்டு போட முடியும் சொல்றாங்க. அதுல இனிமேல் வந்து பேட் டே கிடையாது. ஒரு வருஷத்து அந்த வருஷம் பிறந்திருக்காங்களா அந்த வருஷத்தோட January 1 முடிஞ்சாலும் என்ன செய்யலாம், ஓட்டு போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு May 1 பிறந்திருக்கேன்னா May 1 இருந்து கணக்கு எடுக்காம அந்த வருஷத்தோட January 1 இருந்தே கணக்கு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவு சிம்பிள் ரெட்ரோ ரிஃபார்ம்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. அட்வான்டேஜஸ் பாத்துக்கோங்க. ஃபாரின் சிட்டிசன் கேன் வோட் ஃப்ரம் எனி பிளேஸ் இருக்குதா? அட்வான்டேஜஸ் பாருங்க. நன்மைகள் அதுக்கு முன்ன டேட் எப்போ வருதோ முகாம் மாதிரி போடுவாங்க. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. இது ஆல்ரெடி நம்ம எங்க படிச்சிட்டோம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம டெமோ கிளாஸ்ல இல்ல, ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம இதான் படிச்சிருக்கோம். அந்த டாபிக்ல படிச்சோம். ஓகேவா? பாப்புலேஷன் டெமோகிராஃபி. ஓகே, டெமோகிராஃபி டாபிக்ல வந்து நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா, அதுதான், வேற எதுவுமே இல்லை. இதுல டேட்டா இருக்கும், வேற எதுவுமே கிடையாது. நீங்க வந்து எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது தமிழ்நாடு ரிலேட்டடான டேட்டாவும் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நிறைய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நான் சொல்லிட்டு போயிடுறேன், நீங்க படிச்சுக்கோங்க, வேற எதுவுமே கிடையாது. அடுத்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல நம்மளுடைய சிஎம், அடுத்த டிஎம்கே அடுத்த சிஎம் ஒருத்தர் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எஜுகேஷனுக்காக நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா? அதுவும் கோவிட் டைம்ல வீட்டில இருந்தே படிப்பதற்காக ஒரு ஸ்கீம் வந்தது. என்ன ஸ்கீம்? இல்லம் தேடி கல்வி. வேற எஜுகேஷனுக்காக எண்ணும் எழுத்தும். எஸ். வேற நான் முதல்வன். ஓகே, வேற எஜுகேஷனுக்காக அதுதான் இந்த ஸ்கீம். இன்னொரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் தான். மகிழ்ச்சி கணிதம் ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, ஒண்ணு இல்ல, மேக்ஸை படிப்பதற்கு ஈஸியா வைப்பதற்காக தான். பேஜ் நம்பர் 6 தானே? எஸ். லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஜாய். அவ்வளவுதான். எதுக்காக அப்படின்னா மேக்ஸ் தான் இன்னமும் வந்து லிட்ரேசி அந்த கம்மியா இருக்குது. இதை நீங்க எப்படிதான் எழுதலாம்னா நம்மளோட லிட்ரேசி ரேட்டை உயர்த்தி எழுதுங்க. நம்மளோட லிட்ரேசி ரேட்டை நார்த் இந்தியாவோட கம்பேர் பண்ணி எழுதுங்க. ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு டேட்டா வந்ததாமா. என்ன டேட்டானா, தமிழ்நாட்டை விட்டுருங்க, நார்த் இந்தியாவில போய் பாத்தீங்கன்னா பீகார், ஓகே, பீகார் அப்புறம் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஸ்டேட்ல எடுத்து அந்த லிட்ரேசி செக் பண்ணதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, படிக்க தெரியுதாங்கிறது தான், ரீட் பண்ண தெரியாதா லிட்ரேசி நம்ம ஒரு டெஃபினிஷனே. ஆனா ஒரு சில என்ஜிஓக்கள், ஒரு சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பீகார் மாநிலத்துல போயிட்டு ஸ்கூல் சில்ட்ரன் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மேக்ஸ் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5ஆம் கிளாஸ் பையன், ஓகேவா, ஒரு 10th பையன், ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் பையன், எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கணக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு 2 டிஜிட் மல்டிபிளிகேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அட்லீஸ்ட் 2 டிஜிட் மல்டிபிளிகேஷன் கொடுக்குறாங்க, அதை அவனால போட முடியல. 10th பையனுக்கு ஒரு 2 டிஜிட் டிவிஷன் கொடுக்குறாங்க, டிவிஷன், அதையும் அவனால செய்ய முடியல. ஓகேங்களா, ஆனா அவன் எங்க வந்துட்டான்? 10th வந்துச்சு. அவங்களுக்கு தெரியும் பீகார் உத்தரப்பிரதேச எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரியும், பாத்துருக்கீங்களா? நிறைய வீடியோக்கெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல வரும்.
பப்ளிக் எக்ஸாமே பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா வந்து பேரண்ட்ஸ் வந்து பேப்பர் காமிப்பாங்க, இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஓகேங்களா? அப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த லிட்ரஸி ரேட்டு படிக்க தெரியுது, அவங்களால தமிழ் இங்கிலீஷ் வாசிக்க தெரியுது, தவிர மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, இதுதான் வந்து நேஷனல் லெவல் இஷ்யூ. அது தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஆனா ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஆனா இருந்தாலும் அதையும் நம்ம போக்கணும், ஏன்னா மேக்ஸ் வந்து நெசசரி. அதனாலதான் இந்த ஸ்கீம் மகிழ்ச்சி கணிதம் திட்டம். ஓகேங்களா? நீங்க ஒரு ஸ்கீமை படிக்கிறீங்கன்னா எல்லா ஸ்கீமோடைய இம்பார்ட்டன்ஸ் படிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன் இந்த ஸ்கீம் வந்து தேவை, அது ஒண்ணு. நீடு, எதுக்காக நீடு, அந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அப்புறம் பேசிக்கா அந்த ஸ்கீமோடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன, அது படிச்சுக்கணும். மெயினா இந்த தடவை தமிழ்நாடு கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வந்து என்னன்னா கவர்மெண்டே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் தூக்கி பிடிக்கிற மாதிரி கவர்மெண்டே செயல்படுறதே வந்துடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு சொல்றது இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் என்ன ஆச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தயவே தேவையில்லை, நம்மளே செயல்படலாங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ தமிழ்நாடு மையமா வச்சு என்னென்ன கேள்விகளை படிக்க முடியுமோ எல்லா கேள்விகளும் அதை மட்டும் படிச்சுக்கோ. ஸ்கீமும் அதே மாதிரி தான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து பிராண்ட் இந்தியா கேம்பெயின். பிராண்ட் இந்தியா கேம்பெயின் நெக்ஸ்ட். Okay, Brand India campaign which serves as an umbrella campaign to promote goods and services exported by India. அதாவது இந்தியாவில இருந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்களோ அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்காக கொண்டு வரப்படுறதா இந்த என்ன சொல்றது பிராண்ட் இந்தியா கேம்பெயின். அந்த பொருட்களை ஊக்குவிக்கணும், அந்த பொருட்களை அதிகமாகவும் நம்ம ஏற்றுமதி பண்ணணும். அதை பத்தி அப்ப இந்தியாவில இருந்து என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்றோம்? இனி ஒரு 4 குட்ஸ் சொல்லுங்க, என்ன பொருட்கள் அதிகமாக ஏற்றுமதி பண்றோம்? எஸ், ரைஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஒரே ப்ராடக்ட் சொல்லிருக்கேன். ஓகே, நிறைய அதான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்குள்ள எல்லாமே வந்துருது. ஓகே, வேற டாய்ஸ். டாய்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோமா என்ன? எக்ஸ்போர்ட். ஓகே, ஜூட். ஓகே, இந்த மாதிரி அதான் அக்ரிகல்ச்சர் கூட வந்துருங்க. வேற ஏதாவது யூனிக்கா? ஆட்டோமொபைல்ஸ். சென்னை என்ன சொல்றோம்? டெக்ஸ்டைல்ஸ் சொல்றோமா? ஆட்டோமொபைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம். வேற அதை விட்டு ஏதாவது குட்ஸ் சம்பந்தமா சொல்லுங்க. சர்வீசஸ்ல நம்ம ஐடி சர்வீசஸ், இந்தியா நிறைய ஐடி சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. வேற மெடிசின்ஸ். ஓகே, மெடிசின்ஸ் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம். அதை தாண்டி என்ன விஷயங்கள், யூனிக்கான விஷயங்கள், பெட்ரோல் சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரூட் ஆயில நம்ம இம்போர்ட் பண்றோம், ஆனா நமக்கு பக்கத்து கண்ட்ரி நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்த சைடு மியான்மர், இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு தான் நம்ம தான் அந்த க்ரூட் ஆயில ரீஃபைண்ட் பண்ணி பெட்ரோல் டீசலா நம்ம என்ன செய்யறோம்? எக்ஸ்போர்ட் பண்றோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க வந்து அவங்க கண்ட்ரியில வந்து ரீஃபைனரி வைக்க முடியல, அதுக்கு வந்து காஸ்ட் அதிகம். அதனால நாங்க சிம்பிளா நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அதனால நிறைய பேர் அந்த பெட்ரோல் விலை அதிகமாக பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உத்தரப்பிரதேசத்துல பெட்ரோலோட விலை 105 ரூபாய் இருந்தது. ஆனா பக்கத்துல அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நேபாளம் வந்துடும். நேபாள பெட்ரோல் போட்டீங்கன்னா 50 ரூபாய் 60 ரூபாய் அது மீம்ஸ் தான் வந்திருந்தது. ஏன் அப்படின்னா இங்க இருந்து தான் அங்க கொடுக்குறாங்க, ஆனா அவங்க ஊர்ல டாக்ஸ் கம்மியா போடுறாங்க, அவ்வளவுதான். நம்ம ஊர்ல டாக்ஸ் அதிகம், அதனால அவ்வளவு விலை விற்குது. நேபாளில் ஜஸ்ட் ஏற்றுமதி ப்ராடக்ட்ஸ் எதுல இருந்து லாபம் எடுக்க முடியுமோ அது வரைக்கும் போட்டுருது. அடுத்து காஃபி, டீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வேல்யூ என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுவே கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? இந்தியாவுடைய மொத்த எக்ஸ்போர்ட் வேல்யூ எவ்வளவு பில்லியன்? 400 பில்லியன். இந்த வருஷம் தான். நம்ம இம்போர்ட், நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? இது சொல்லுங்க. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் நெகட்டிவ். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா ஒண்ணு இல்ல, ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி, ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ். நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவா இருக்குமா? கண்டிப்பா நெகட்டிவ் தான். நம்ம இறக்குமதி தான் அதிகமா பண்றோம். மெயினா கோல்டு, க்ரூட் ஆயில், அப்புறம் பாத்தீங்கன்னா பாம் ஆயில். இந்த 3 ப்ராடக்ட்டுமே இந்தியாவோட இம்போர்ட்ல ஹெவி காஸ்ட்டை பிடிச்சிக்கிறது. அதை 3 கம்மி பண்ணாலே நம்ம வந்து எவ்வளவோ முன்னேறலாம். ஓகே, அடுத்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வைரஸ் பத்தி. ஓகேவா? ஒண்ணு இல்ல, கொரோனா வைரஸ் பத்தி தான். அது நியோகோவ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஓகே, ரீட் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் சிம்பிள் தானே. ஒண்ணு இல்ல, இந்திய கொரோனா வைரஸ் வந்து எங்க உருவானது போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து என்னென்ன ப்ராடக்ட், என்னென்ன டிசீஸ் வந்தது, அது பேட்ல இருந்து, பேட்ஸ் வவ்வால இருந்து வந்து சொல்றோம்ல, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது, பாத்துக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு ஸ்கீம் 11th அடல் பென்ஷன் யோஜனா. ஓகே, பிரேக் போயிட்டாங்க, பிரேக் அப்புறம் பார்த்தோம்.